உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் மட்டுமில்லாம பூமி பந்தின் கடைக்கோடியில் நிகழும் அறிவியல் ஆச்சரியங்களையும் விஞ்ஞான வினோதங்களையும் சர்வதேச அரசியலில் நிகழும் மாற்றங்களையும் உலக மொழிகளின் இலக்கண இலக்கியங்களையும் ஆய்ந்து அனைத்தையும் விரல் நுனியில் அறிந்து வைத்துள்ள புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் புவிக்கோளின் புண்ணியத்தாய், தாய் குலங்கள் துதிக்கும் தெய்வாம்சம், தெய்வாம்சம் நிறைந்த கருணை கடல், கடலாழத்தையும் விஞ்சும் நுண்மான் நுழைப்புலம், புலமையுடையோரும் பிரமிக்கும் பன்முகத்தன்மை, தன்மை மிகு தமிழ்த்தாயின் தவ புதல்வி. புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் புத்துலகை படைத்திட்ட போர்வாள், எதிர்ப்போரின் சிம்ம சொப்பனம், சொப்பனத்திலும் வெல்ல முடியாத எரிமலை, எரிமலையின் வெப்பம், பனிக்கடலின் குளிர்ச்சி இரண்டும் ஒருங்கிணைந்த அதிசயம், அதிசய திட்டங்களை அரங்கேற்றும் புதுமை, புதுமைகளை படைக்கும் புரட்சி சுழல், சுழலும் புவியின் மைய அச்சு, அச்சமில்லா தலைமை, தலைமை ஏற்று நடத்தும் தகைமை. தகைமையுடன் தீட்டிய திட்டங்களால் தமிழகத்திற்கு பெருமை, பெருமை பெறச் செய்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை கண்டு மாற்றாருக்கு பொறாமை, பொறாமையால் அவர்களுக்கு ஏற்பட்டது சிறுமை, சிறுமை குணத்தால் அவர்கள் சொல்வதெல்லாம் பொய்மை, பொய்மை உரைப்பதால் அவர்களிடம் இல்லை உண்மை, உண்மையாய் உழைப்பதால் உலகில் உயர்கிறது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் மேன்மை, மேன்மை திறன் கண்டு வியக்கும் ஆன்றோர், சான்றோர், பெரியோர், பெற்றோர், நல்லோர் என அனைவரும் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களை போற்றுகின்றனர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் நோக்கம் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மருத்துவ சிகிச்சை முறைகள், முக்கிய பரிசோதனைகள், தொடர் சிகிச்சைகள் மற்றும் பயனடைந்துள்ள பயனாளிகள் விவரங்கள் குறித்த பதிவுகள்தான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய் மற்றும் அதற்கு குறைவாக உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் விலையின்றி மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4 ஆண்டுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை செலவிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தில் 1016 வகையான சிகிச்சை முறைகள், 23 முக்கிய பரிசோதனைகள் மற்றும் 113 தொடர் சிகிச்சைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். உற்றவன் தீர்ப்பான் மருந்துழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்ற குறளின் உண்மையை ஆய்ந்தறிந்துள்ள மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் பயனடைந்துள்ளனர். அனைவருக்கும் தரமான மருத்துவம் மற்றும் அதிநவீன மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலமாக தேவைப்படும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதே முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் நோக்கமாகும். ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய் மற்றும் அதற்கு குறைவாக உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் விலையில்லா மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட இந்த காப்பீட்டு திட்டம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனம் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4 ஆண்டுகளுக்கு 4 லட்சம் ரூபாய் வரை செலவிட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தில் 1016 வகையான சிகிச்சை முறைகள், 1,50,000 ரூபாய் மதிப்பிலான 77 வகையான சிகிச்சை முறைகள், 23 முக்கிய பரிசோதனைகள் மற்றும் 113 தொடர் சிகிச்சைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தமிழ்நாட்டில் 1,31,02,103 காப்பீடு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டத்தில் பயனாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை செலவு அனைத்தையும் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தற்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் உட்பட 783 மருத்துவமனைகள் சிகிச்சை அளிக்க அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் 8,30,124 பயனாளிகள் 1,759 கோடியே 8 லட்சம் ரூபாய் செலவில் பயனடைந்துள்ளனர். இதில் அரசு மருத்துவமனைகளில் மட்டும்
3,26,933 பயனாளிகள் 626 கோடியே 45 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை மூலமாக பயனடைந்துள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் 2012ஆம் ஆண்டில் 146 கோடியே 42,80,542 ரூபாய், 2013ஆம் ஆண்டில் 216 கோடியே 4,63,116 ரூபாய், 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரையில் 111 கோடியே 40,26,186 ரூபாய் மதிப்பில் மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் என்ற குரலுக்கேற்ப மக்களின் முதல்வர் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி நானிலம் போற்றும் மக்களாட்சி என அயலாரும் மாற்றாரும் உற்றாரும் சுற்றாரும் பெற்றோரும் நல்லோரும் வல்லோரும் ஆன்றோரும் சான்றோரும் கற்றாரும் கல்லாரும் இருப்பாரும் இல்லாரும் எல்லோரும் போற்றி புகழ்கின்றனர். கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, காது நுண்ணெலும்பு கருவி பொருத்தும் சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட சிறப்பு அறுவை சிகிச்சைகளின் மூலம் 1529 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் இருதய அறுவை சிகிச்சை, பொது அறுவை சிகிச்சை, புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, கண் அறுவை சிகிச்சை, நாளமில்லா சுரப்பி சிகிச்சை, நெஞ்சக சிகிச்சை உள்ளிட்ட 34 சிகிச்சை முறைகள் பற்றியும் பயனடைந்த பயனாளிகளின் விவரங்களையும் இப்போ பார்க்கலாம். ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையிலும் குறிப்பாக கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சைக்கு பின்னர் நோய் தடுப்பு சிகிச்சை உட்பட சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை, காதுவால் உள்வைப்பு அறுவை சிகிச்சை, ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை, குழந்தைகளுக்கு உதவிடும் வகையில் 1,50,000 ரூபாய்க்கு மேலாக ஏற்படும் கூடுதல் செலவினத்தை அரசே ஏற்கும் வகையில் 10 கோடி ரூபாயில் மூலதன நிதி ஒன்று முதலமைச்சரின் ஆணையின்படி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மூலதன நிதியை பெருக்கும் வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் அரசு மருத்துவமனைகளில் பெறப்படும் தொகையில் 15 விழுக்காடு இந்த நிதிக்கு காப்பீடு நிறுவனத்தால் செலுத்தப்படுகிறது. அறுவை சிகிச்சைகளுக்கு தகுதியுள்ள காப்பீட்டுத் தொகை 1,50,000 ரூபாய்க்கு கூடுதலாக தேவைப்படும் செலவினம் மூலதன நிதியிலிருந்து செலவிடப்பட்டு வருகிறது. இதுவரை 1,529 பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 34 வகையான சிறப்பு சிகிச்சைகள் அனுமதிக்கப்பட்டு பயனாளிகள் பயனடைந்துள்ளனர். இதுவரை 16,040 பயனாளிகள் இருதய நோய் பிரிவின் கீழ் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். 42,823 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சையும் 67,815 பேருக்கு காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சையும் 4,376 பேருக்கு இரைப்பை குடலியல் சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. 14,811 பயனாளிகள் பொது மருத்துவத்தின் கீழும் 43,467 பேருக்கு பொது அறுவை சிகிச்சையும் 51,511 பேருக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 38,141 பேருக்கு மகளிர் நோய் மருத்துவம் மற்றும் மகப்பேறு அறுவை சிகிச்சையும் 17,777 பேருக்கு கல்லீரல் சிகிச்சையும் 1,09,401 பேருக்கு புற்றுநோய் மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. 34,401 பச்சிளம் குழந்தைகளுக்கு சிகிச்சையும் 91,943 பேருக்கு சிறுநீரக நோய் சிகிச்சையும் 15,457 பயனாளிகளுக்கு நரம்பியல் சிகிச்சையும் 21,606 பேருக்கு நரம்பியல் அறுவை சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. 39,808 பேருக்கு கண் அறுவை சிகிச்சையும் 29,080 பேருக்கு எலும்பு முறிவு மருத்துவ சிகிச்சையும் 12,752 குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சையும் 3,830 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையும் 2,737 குழந்தைகளுக்கு மருத்துவ சிகிச்சையும் 15,256 பயனாளிகளுக்கு ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையும் 32,038 பேருக்கு கதிர்வீச்சு புற்றுநோய் சிகிச்சையும் 15,807 பேருக்கு மாற்றறுவை சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. 3,884 பயனாளிகளுக்கு இரைப்பை குடல் அறுவை சிகிச்சையும் 15,991 பேருக்கு புற்றுநோய் அறுவை சிகிச்சையும் 78 பேருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையும் 7,803 பேருக்கு இரத்த குழாய் அறுவை சிகிச்சையும் 120 பேருக்கு நெஞ்சக அறுவை சிகிச்சையும் 980 பேருக்கு தோல் சிகிச்சையும் 174 பேருக்கு நாளமில்லா சுரப்பி சிகிச்சையும்
1242 பேருக்கு தொடர் சிகிச்சையும், 3259 பேருக்கு நெஞ்சக சிகிச்சையும், 1309 பேருக்கு முடக்கியல் சிகிச்சையும், 2370 பேருக்கு குறுக்கீடு கதிரியக்க சிகிச்சையும், 2166 பேருக்கு பல்வேறு காயங்களுக்கான சிகிச்சையும் அளிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய வறிய நிலையில் உள்ளோர் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள முடியாமல் தவித்து வந்த நிலையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் 8,30,124 பேர் பயனடைந்துள்ளனர். இத்திட்டம் ஏழை எளியவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மார்ச் 2012 முதல் இன்று வரை 15,680 நோயாளிகள் பயன்பெற்றுள்ளனர். மருத்துவமனையில் பயன்பெறும் நோயாளிகள் நலன் கருதி அனைத்து வகை மருந்துகளும் தேவையான மருத்துவ உபகரணங்களும் உடனுக்குடன் வாங்கி வழங்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2012 பிப்ரவரி முதல் இந்நாள் வரை 17,000 நோயாளிகள் பயனடைந்துள்ளார்கள். 1016 வியாதிகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் பயன்பெற முடியும். ஃபாலோ ப்ரொசீஜர்ஸ், உதாரணமாக கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு மேஜர் ட்ரீட்மெண்ட் முடித்த ஒருபாடு ஒரு அறுவை சிகிச்சையோ, இல்லை ஒரு கரண்ட் வச்சு ரேடியோ தெரப்பி முடித்த ஒருபாடோ, இல்லை மருந்து ஏற்றி கீமோதெரப்பி கொடுத்த ஒருபாடோ, தொடர் சிகிச்சைக்கு 113 வியாதிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் பயன்பெறுகிறார்கள். 9,000 நோயாளிகள் அறுவை சிகிச்சை செய்து பயனடைந்துள்ளார்கள். இதுவரை 1,523 எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. 8,573 பெரிய அறுவை சிகிச்சைகள் செய்து நோயாளிகள் பயனடைந்துள்ளார்கள். கிட்டத்தட்ட 21 மருத்துவ பிரிவுகளிலே மருத்துவ வல்லுநர்களை கொண்டு அவர்களுக்கென்று பிரத்யேகமான வார்டுகளில் கனிவான சேவை, தரமான சிகிச்சை என்ற முறையில் அடிப்படையிலே சேலம் மட்டும் இல்லாமல் சேலத்தை அருகில் உள்ள இடங்களிலிருந்தும் பிற மாவட்டங்களிலிருந்தும் ஏழை எளிய நோயாளிகள் இங்கே வந்து நம்முடைய காப்பீட்டு திட்டத்தினால் மக்கள் இதனால் பயனுற்று இன்று நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இது மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்பதில் கூறிக்கொள்ள பெருமைப்படுகிறேன். கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2012ஆம் ஆண்டு முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நமது அம்மா மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் நமது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுமார் 6,000 நோயாளிகளுக்கு இந்த காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய தமிழக அரசு சுகாதாரத்துறையின் முழு ஒத்துழைப்பும் இருப்பதால் இந்த சிகிச்சை முறைகள் மேலும் மேலும் முன்னேறி கொண்டு வரும் என்று உத்தரவாதம் அளிக்கிறோம். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் விபத்துக்கான அறுவை சிகிச்சை, மூன்று மாற்று அறுவை சிகிச்சை, பச்சிளங்குழந்தை பராமரிப்பு பிரிவு வெண்டிலேட்டருடன் கருப்பை நீக்க அறுவை சிகிச்சை ஆகியவை சிறப்பாக முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தின் மூலியமாக நடந்து கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் இத்தகைய சிகிச்சை முறைகளுக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவமனையிலிருந்து சென்னை பொது மருத்துவமனைக்கும் எழும்பூர் மகளிர் மருத்துவமனைக்கும் பரிந்துரை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் தமிழக அரசு தற்போது சிகிச்சைக்கான கருவிகளை திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு தந்ததன் வாயிலாக இன்று ஏழை மக்கள் மட்டுமல்லாது நடுத்தர மக்களும் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் முதலமைச்சர் விரிவான காப்பீடு திட்டத்தின் மூலமாக இத்தகைய சிகிச்சை பெற்று பயன்பெற்று வருகிறார்கள். அம்மா அவர்களுக்கும் மருத்துவர்கள் அனைவரும் மனமார நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அம்மா காப்பீட்டு வார்டு தனியாக செயல்பட்டு வருகிறது. இதில் குளிர்சாதன வசதி உள்ளது. இந்த வார்டில் நவீன உபகரணங்கள் பெறப்பட்டு நல்ல முறையில் இயங்கப்பட்டு வருகின்றன. இங்கே இதில் அட்மிட் பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் லைக் ஸ்கேன், எக்கோகார்டியோகிராம், எம்ஆர்ஐ அதெல்லாம் பண்ணப்பட்டு கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டு நலமுடன் வீடு திரும்பியுள்ளனர். இது ரொம்ப நல்ல முறையில் இதுவரைக்கும் இயங்கிட்டு வருது. இதனால அம்மாவுக்கு நன்றி. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 1,798 நோயாளிகள் பயனடைந்துள்ளனர்.
இதன் மூலம் மருத்துவமனைக்கு 2,70,26,400 ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளது. இதன் மூலம் மருத்துவமனையில் அநேக வசதிகள் செய்யப்பட்டு பயனாளிகள் மிகவும் நல்ல முறையில் பயனடைந்து வருகின்றனர். இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ட்ரீட்மெண்ட் எல்லாம் அதிநவீன முறையில் தான் சிகிச்சை எல்லாம் அளிக்கிறாங்க. எல்லாமே ஹை லெவலில் தான் பண்ணுறாங்க. பேஷண்ட்டும் நல்லா திருப்தியாக போகிறாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு எந்தவித செலவும் இல்லாமல் இதனால் ரொம்ப பயனடைஞ்சிட்டு அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. அரசு மருத்துவமனைகளுக்கென அங்கீகரிக்கப்பட்டுள்ள நீண்ட எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை, காது எலும்பு அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோபி மூலம் சைனஸ் சரி செய்தல், கர்ப்பகால வலிப்பு நோய் சிகிச்சை, தைராய்டு அகற்றுதல், தொப்புள் இறக்க அறுவை சிகிச்சை, லாப்ரோஸ்கோபி குடல்வால் அறுவை சிகிச்சை உட்பட 64 வகையான மருத்துவ சிகிச்சை முறைகள் குறித்த விவரங்களை இப்ப பார்க்கலாம். அரசு மருத்துவமனைகளுக்கென 64 வகையான சிகிச்சை முறைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நீண்ட எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை, தொடை எலும்பின் தண்டு மற்றும் கழுத்து முறிவு, மேற்கை, முன்கை மற்றும் முன்கால்களில் உள்ள நீண்ட எலும்பு தண்டு முறிவு, முழங்காலுக்கு மேல் மற்றும் கீழ் கால் துண்டிப்பு, முழங்கை மேல் மற்றும் கீழ் கை துண்டிப்பு, முன்பாதம் துண்டிப்பு, கணுக்கால் துண்டிப்பு, கால் விரல்கள் துண்டிப்பு, கை விரல்கள் துண்டிப்பு, கணுக்காலுக்கு கீழ் துண்டிப்பு, மென்மையான திசு காயம், எலும்பு ஓட்டுதல், கை கால் விரல்களை சரி செய்தல், கூட்டு எலும்பு முறிவை சரி செய்தல், எலும்பு இடம்பெயர்தலை சரி செய்தல், தொடை எலும்பின் தலை அழிவு, மென்மை திசு புனரமைப்பு, முதல் நிலை மற்றும் 2ஆம் நிலை காயத்திற்கான சிகிச்சை, 3ஆம் நிலை காயத்திற்கான சிகிச்சை, தனி அறுவை சிகிச்சையாக அல்லாமல் ஏனைய காயங்களுக்கான சிகிச்சைகளுக்கு உட்பட்ட முழங்காலிலுள்ள வட்ட எலும்பு அறுவை சிகிச்சை, தனி அறுவை சிகிச்சையாக அல்லாமல் ஏனைய காயங்களுக்கான சிகிச்சைகளுக்குட்பட்ட சிறு எலும்பு முறிவு சிகிச்சை, மாஸ்டாய்டு அறுவை சிகிச்சை, காது எலும்பு அறுவை சிகிச்சை, காது சவ்வு அறுவை சிகிச்சை, முகப்பகுதி இயக்க மூளை நரம்பு அழுத்த நீக்கம், குரல் வளை அறுவை சிகிச்சை, அடினாய்டு அறுவை சிகிச்சை மற்றும் காது குழாய் பொருத்துதல், மூக்கில் உள்ள கட்டியை அகற்றுதல், மூக்கில் உள்ள இரத்த கட்டியை அகற்றுதல், எண்டோஸ்கோபி மூலம் கண்ணீர் பாதையை சரி செய்யும் சிகிச்சை, கர்ப்பப்பை விரிசல் மற்றும் கருப்பை குழாய் நீக்க சிகிச்சை, கர்ப்பகால வலிப்பு நோய் சிகிச்சை, யோனி மூலம் கருப்பை நீக்குதல் மற்றும் இடுப்பு தசைகள் சரி செய்தல், சிஸ்டோசில், ரெக்டோசில் மற்றும் பெரினியோராபி, தீங்கற்ற கர்ப்பப்பை கட்டியை யோனி மூலம் நீக்குதல், வயிற்றுப்பகுதி மூலமாக கர்ப்பப்பை நீக்குதல், ஹிஸ்ரோ லேப்ரோஸ்கோபி மூலமாக நோயை கண்டறிதல், செவுள் நீர்க்கட்டி அகற்றுதல், கழுத்து நீர்க்கட்டி அகற்றுதல், சப்மாண்டிபுலார் உமிழ்நீர் சுரப்பி நீக்குதல், தைரோகிளாசல் நீர்க்கட்டி நீக்குதல், ஹெமி தைராய்டு கட்டி அகற்றுதல், இஸ்துமஸ் தைராய்டு அகற்றுதல், பார்சியல் தைராய்டு அகற்றுதல், ரிசெக்ஷன் மற்றும் எனியூக்ளியேஷன், சப்டோட்டல் தைராய்டு அகற்றுதல், முழு தைராய்டு அகற்றுதல், எளிய மார்பக அறுவை சிகிச்சை, மாற்றியமைக்கப்பட்ட மார்பக அறுவை சிகிச்சை, மேல் இரைப்பை இறக்க அறுவை சிகிச்சை, மேல் இரைப்பை இறக்க அறுவை சிகிச்சை மற்றும் வலை பொருத்துதல், தொப்புள் இறக்க அறுவை சிகிச்சை, தொப்புள் இறக்க அறுவை சிகிச்சை மற்றும் வலை பொருத்துதல், கீழ்ப்புற தழும்பு இறக்க அறுவை சிகிச்சை, கீழ்ப்புற தழும்பு இறக்க அறுவை சிகிச்சை மற்றும் வலை பொருத்துதல், லாப்ரோஸ்கோபிக் குடல்வால் அறுவை சிகிச்சை, சிறுகுடல் வெட்டி ஓட்டுதல், பெருங்குடல் அகற்றுதல், பெருங்குடல் துவாரம் அமைத்தல், பெருங்குடல் துவாரம் மூடுதல், மூச்சுக்குழாய் அயல்பொருள் அகற்றல், கிரைகோபேரிங்ஸ் மற்றும் உணவு குழாயில் உள்ள அயல், கிரைகோபேரிங்ஸ் மற்றும் உணவு குழாயில் உள்ள அயல்பொருள் அகற்றுதல் ஆகிய 64 மருத்துவ சிகிச்சை முறைகள் அரசு மருத்துவமனைகளில் மட்டும் பிரத்யேகமாக வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
வறிய நிலையில் உள்ள ஏழை எளிய மக்களின் நோய் தீர்க்கும் மருந்தாக மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தினால் பயனடைந்த பயனாளிகள் தங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி மூட்டுவலி ரொம்ப நாளாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்து ஒன்றும் சௌரியமாகலை. செலவு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஆகுனாங்க. நாங்கள் கூலியில் பார்த்தனால அது ஒன்றும் பண்ண முடியுங்கனால அம்மா காப்பீடு திட்டத்தில் பார்க்குறாங்கன்னு சொல்லி தெரியும். அதனால் இப்போ இங்கே வந்து பார்த்தா மூட்டு அறுவை சிகிச்சை செஞ்சு இப்போ நல்லா நார்மலாக நடக்கிறாங்க. நான் மில்லில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்தேன். எனக்கு வயசு 54. கால் நடத்த முடியாமல் ரொம்ப அவதிப்பட்டேன். இதில் அம்மாவின் காப்பீடு திட்டத்தின் விரிவான திட்டத்தின் கீழே மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குணமடைஞ்சு வருகிறேன். முதலமைச்சர் விரிவாக்க திட்டத்தின் கீழே ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் தனியார் மருத்துவமனையில் இந்த உப்புச்சத்துக்கு காரணமாக டைலிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்கே ஏகப்பட்ட ரூபா செலவாயிட்டு செலவு பண்ண முடியாத காரணத்தினால அம்மா காப்பீடு திட்டத்தில் நான் இந்த டைலிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த நடுத்தர மக்களுக்கும் ஏழைகளுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. பைக்கில் போய்கிட்டு இருக்கிற போது மயன் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து காலு கொஞ்சம் பெண்டாயிருச்சு. அதனால் இப்போ பெரியாஸ்பத்திரியில் வந்து நம்ம அம்மா காப்பீட்டு திட்டத்தில் எனக்கு கால் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அதனால் கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது. மயனுக்கு கொஞ்சம் காதில் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் வெளியே பார்க்கணும், கொஞ்சம் காசு ஜாஸ்தி சொல்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமில் தான் நமக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா பண்ணிட்டாங்க. டிரைவர் ராமசாமி இந்த மாதிரி வீட்டிலேருந்து விழுந்துட்டுங்க. கால் ரெண்டுமே இதாகிடுச்சுங்க. இங்கே வந்து ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணி அதுவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்குது. அம்மானால தாங்க பரவாயில்ல. கால் ரெண்டுமே தேவையில்லைங்க. 3 வருஷமாக காது கேட்காதுங்க சரியா. எங்கள் வீட்டுக்காரர் கூலி வேலை செய்கிறாருங்க. தினம் வேலைக்கு போனாதாங்க சம்பளம். எங்கள் ப்ரைவேட்டில் கற்றுக்கலாம் முடியாது. அதனால் அம்மா திட்டத்தில் வந்து முதலமைச்சர் காப்பீட்டை வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. இந்த திட்டம் கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் வீட்டுக்கார கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. மூக்கில் சத வளர்ச்சின்னாங்க. தனியாரில் போய் பார்த்தோம், செலவு அதிகமாகும் நாங்கள். அதனால இங்கே வந்து பார்த்தோம். காப்பீட்டு திட்டத்தை வச்சு நல்லபடியாக செஞ்சாங்க. அவனுக்கு காது கேட்காது, வாயும் பேச மாட்டான். இதை நாங்கள் 1 வயசில் தான் கண்டுபிடிச்சோம். 6வது வயசு முடியக்கூடிய டைமில் தான் எங்களுக்கு வந்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்திலேருந்து சுகாதாரத்துறையிலேருந்து ஆள் வீட்டுக்கே தேடி வந்தாங்க. பையனுக்கு என்ன குறமாக இருக்குது, பையனுக்கு காது கேட்காதுன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்து வீட்டுக்கே தேடி வந்து ஆள் எங்களை கலெக்டர் ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லி நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் பேச்சு தெரப்பிக்கும் போனோம். இந்த 6 வருஷம் கழிச்சு இந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான் என்னை அம்மானு கூப்பிடுதான். அந்த வார்த்தையை நான் இப்போ தான் கேட்குறேன். முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்துக்கு அப்புறம் தான் எனக்கு என் பையன் இந்த வார்த்தை சொல்கிறத நான் கேட்டேன். எங்களுக்கு இதில் எந்த விதமான செலவு எதுவுமே கிடையாது. குழந்தைக்கு வந்து காது பிறந்ததுலேருந்து காது கேட்காது. அப்போ 1 வயசு ஆகும்போதே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த விரிவான காப்பீட்டு திட்டத்திலேருந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து ஹார்ட்டில் வந்து பிறந்த சமயமே கண்டுபிடிச்சி ஓட்டை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த அம்மா புண்ணியத்தினால என் பிள்ளைக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டு நான் இப்போ நல்லா இருக்கா. எங்களுக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ணின காப்பீட்டு திட்டத்துக்கு மேல் உதவி பண்ண அம்மாவுக்கு எந்த கெடுதியும் வராது. அவங்க எப்போவுமே நல்லா இருப்பாங்க. இந்த மக்களோட புண்ணியத்தினால அவங்க நல்லா இருக்கணும், எப்போவுமே நல்லா இருப்பாங்க. கேன்சரு உணவு சாப்பிட முடியாது, பால் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு வந்தேன். இந்த ஸ்ரீரங்க ஆஸ்பத்திரி வந்து என்னை நல்லா அந்த டாக்டர்கள், பெரிய டாக்டர்கள் எல்லாம் என்னை நர்ஸுங்களை நல்லா கவனித்தார்கள். அவங்களுக்கும் நன்றி. அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருந்ததுனால தனியார்களை காமிச்சேன். ஆனால் அங்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரீரங்கம் ஜிஹெச்சுக்கு வந்து போய் பார்க்க சொன்னாங்க. ஆனால் ஸ்ரீரங்கம் ஜிஹெச்சில் வந்து பார்த்தேன். கட்டி எடுத்தாங்க, நல்லா தைரியம் கொடுத்தாங்க. அம்மா காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நல்லா பயன் அடைஞ்சிருக்கேன் நான். அம்மாவுக்கு மிக்க நன்றி. இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் நோக்கம், அங்கீகரிக்கப்பட்டுள்ள மருத்துவ சிகிச்சை முறைகள், முக்கிய பரிசோதனைகள், தொடர் சிகிச்சைகள் மற்றும் பயனடைந்துள்ள பயனாளிகள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.